பெரியார்னா உங்களுக்கு யாரும் தெரியுமா? ஈவே ராமசாமினா தெரியாதுங்க. தெரியாதுங்களா? அவரை பத்தி எதுவுமே நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? தெரியாது. குருநாதா என்ன பாதி மூஞ்சிய காணா? குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? குருநாதா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. பெரியார் பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சு சொல்ல முடியுமா? இல்ல ப்ரோ. பெரியார் பத்தி நீங்க கேள்விப்பட்ட ஈவே ராமசாமி கேள்விப்பட்டது இல்லையா? ஸ்கூல்லாம் படிச்சிருக்கேன். இல்ல தெரியாது. ஸ்கூல்ல ஏதோ மட்டும் லைட்டா டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. தமிழ் மொழின்றது ஆதி காலத்திலேருந்து இருக்கு. திராவிடம்ன்றது அது அப்புறமா அதுக்குன்னு ஒரு பேர் வச்சு உருவாக்கப்பட்டது. ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. பெரியார்ன்ற வந்து தமிழ் இனத்துல வந்து இப்போ தற்காலிகம் வந்த ஒரு சின்ன புள்ளி தான் அது. தமிழ் இனம் 50,000 ஆண்டுகளுக்கு மேல ஒரு மூத்த தொல்குடி இனம். பெரியார் எதிர்ப்புன்றது நாம் தமிழ் கட்சியோட கொள்கையாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தமிழனும் கொள்கையாக இருக்கணும். ஒவ்வொரு தமிழனும் பெரியார் எதிர்க்கிட்டு தான் என்னோட கொள்கையாக எடுத்து செயல்படணும். அடங்கம்மால சாம்பார் ஆப் எனக்கு இது வந்து கேடயமா பயன்படுத்துறீங்க. பெரியார ஒரு கேடயமா வச்சு முன்னிறுத்துறீங்க. அந்த ஒரு பெரியாருங்கிற ஒரு போலி பிம்பம் அதை முன்னிறுத்தி நீங்க உங்களுக்கு நற்பெயர் விட்டுக்கிறீங்க. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு இன்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. பெரியாரை வந்து இழிவா பேசுறதுனால சீமான் மேல 66 கேஸ் போட்டிருக்காங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அயோக்கியத்தனம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அயோக்கியத்தனம். நான் என்ன சொல்றேன், கையில அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக தப்பா யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். சீமான் வந்து நேத்து வரைக்கும் பேசுறதா ஒண்ணும் பண்ணல. இவங்களுக்கு என்னன்னா இப்பெல்லாம் இவங்களுக்கு கூட இருக்க மாதிரி தெரியுதா விட்டுருவாங்க. கொஞ்சம் லேசா இழுத்து போனா அடிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? தமிழுக்காக என்ன பாடுபட்டிருக்கிறாரு? திருக்குறளை மலம்னு சொல்றது, தமிழை மலம்னு சொல்றது, சிலப்பதிகாரம் எல்லாத்தையும் வந்துட்டு கொச்சைப்படுத்துறது. இந்த கொச்சை வார்த்தைகளை மட்டுமே, அவதூறுகளை மட்டுமே கற்பிச்சுட்டு போன ஒரு மட்டமான ஒரு தலைவரை கொண்டு வந்து அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பெரியார் வந்து திராவிட கழக தலைவர். தப்புதான், தப்புதானே. கர்ப்பப்பை இல்லைன்னா அடுத்தது எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்? எது பெரியார் ஈவேரானா யாரு தெரியுமா? தெரியாதுண்ணா. தெரியாதா? தமிழ்நாட்டுக்காண்டி பாடுபட்டிருக்காரு. பெண் உரிமை, சமூக நீதி, சமத்துவம்லாம் பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சா மன்னர்களை பற்றி தெரியும். தமிழ்நாட்டுக்கு ஒரு மன்னர்களை பற்றி தெரியும். ராஜராஜ சோழன், மன்னர் அழகுமுத்துக்கோன், அது மாதிரி மறைக்கப்பட்ட வரலாறு தெரியும். வரலாறு யாருக்கு தெரியாது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? பெரியார் வந்து ஈவேரானா தெரியாதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. பெரியார் அதாவது ஓரளவுக்கு என்ன அவரோட ஹிஸ்ட்ரின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். பெரியார் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்தார் தமிழனுக்காக பண்ண. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டானா? I am speaking, no cross speaking. Sit down please. இது ஒன்ன கத்து வச்சுக்கிட்டு ஓயாம மிஸ்டர் வண்டு, கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மை லார்ட். இந்த பெரியார் தான் அது வந்து வளர்த்து விட்டவர். பெரியார் வெளி மாநிலத்திலிருந்து வந்தவங்கள வளர்த்து விட்டவர் அவர் தான். நீ தமிழனை வளர்த்து விட்டுருந்தனா இன்னைக்கு தமிழன் வந்து உன்னை பெருமையாக பேசியிருப்பான். அவசர சட்டை போடலாம். அப்போ தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர் என்ன சொல்லலாம்? அப்போ அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்துண்ணே. அப்படியா? போடா. இந்த துப்பாக்கு குத்தெல்லாம் எங்கிட்ட வேணும். நாங்க எலெக்ஷன்ல மாறி மாறி குத்துற மாதிரி குத்துக்க.